புரியாமலும் தெரிந்தவர்கள் கூட படிக்காமலும் ஏதோ இதுதான் விசாரணை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையல்ல. உண்மையில் என்ன என்றால் ஏற்கனவே அப்படி ஒரு பேரணி நிறைவேற்றப்பட்டு விட்டது. இனி அந்த பேரணை வெளிக்கொண்டு வரப்படுத்தப்பட்டு செப்டம்பர் மாதத்திலே அதற்கான நடவடிக்கைகள் என்னவாக இருக்க வேண்டும், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது பற்றிய விவாதம் தான் இனி ஏற்படப்பட வேண்டியது, நிறைவேற்றப்பட வேண்டியது. அந்த இலங்கையிலே அந்த போர்க்குற்றம் சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற பதில்தான் அங்கே நிறுவப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த உள்ளக விசாரணையை பற்றி பேசுகின்றார்கள். அது நாங்கள் விரும்பி கேட்ட ஒன்று அல்ல. எங்களுடைய அறிக்கை மிக தெளிவானது. இப்பொழுது அமைச்சராக இருக்கின்றார் மஹிந்த சமரசிங்க. நவநீதம்பிள்ளை அங்கே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது அந்த சபையிலே கிட்டத்தட்ட 40 நிமிடங்களுக்கு மேல் பேசினார். முழுக்க உண்மைக்கு மாறான விடயங்களை பேசினார். உடனடியாக அங்கே இருக்கின்ற ராஜாந்திரிகள் ஊடாகவும் எங்களுடைய வழக்கறிஞர்கள் அங்கே இருந்தவர்கள் ஊடாகவும், அது குறிப்பாக எங்களுடைய ஃபாதர் இமானுவேல் அடிகளார் அவர்கள் ஊடாகவும் எங்களுக்கு ஒரு செய்தி தரப்பட்டது. இப்படி மஹிந்த சமரசிங்கா பேசியிருக்கின்றார், நீங்கள் 24 மணி நேரத்துக்கு அதுக்கு பதில் தர வேண்டும் என்று. நாங்கள் 19வது மணி நேரத்திலே 14 பக்கத்தில் மிக தெளிவான அறிக்கையை நாங்கள் அங்கே அனுப்பி வைத்ததை எல்லோரும் பாராட்டு தெரிவித்தார்கள், பகிரங்கமாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த அறிக்கைகள் மீது விவாதங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் சில நாடுகள், உதாரணமாக இந்தியா போன்ற நாடு, சில வேளைகளில் சீனா போன்ற நாடு, ரூசியா போன்ற நாடு இந்தியாவுக்கு இப்படியான பேரணிகளை ஒரு நாட்டுக்கு எதிராக கொண்டு வந்து தீர்மானத்துக்கு எடுத்தால் தங்கள் நாட்டுக்கும் அதே மாதிரியான பிரேரணைகளை கொண்டு வர முடியும். இந்த பூமராங் என்று சொல்லுவது, அதாவது பாகிஸ்தான் காத்திருக்கின்றது காஷ்மீர் பிரச்சனை மீது இந்தியாவுக்கு எதிராக இப்படியா ஒரு பிரேரணைகளை கொண்டு வரலாம் என்று அவர்கள் தீவிரமாக இருக்கின்றார்கள் நீண்ட வருடங்களாக. அதே போல ரஷ்யாவிலே சேச்சன் மாகாணத்திலே ரஷ்யா கொலை செய்த சம்பவங்கள், அதே போல சின்னமென் என்ற இடத்திலே சீனாவிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் நடத்திய அந்த செங்கம்பல அந்த செந்திடலிலே கொல்லப்பட்டது தொடர்பாக அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கின்றன. அப்படி ஒவ்வொரு நாட்டிலும் மனித உரிமை முறைகளுக்கு எதிராக சர்வதேச விசாரணை வந்துவிடும் என்று அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் அதற்கு ஆதரவு தருவதற்கு மறுத்து கொண்டிருந்தார்கள். அமெரிக்கா போன்ற நாடு அவர்கள் மிக பெரிய பொருளாதாரத்தை செலவழித்திருந்தார்கள். தங்களுடைய முழு சக்தியையும் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதில் அவர்கள் ஈடுபாடு காட்டினார்கள். எங்களுக்கு தெரியும் நிச்சயமாக. அவர்கள் ஒரு வல்லாண்மை நாடாக இருந்தது மட்டுமல்ல, அந்த பேரணிகளுக்கு ஆதரவாக பிரிட்டன், அதாவது பாதுகாப்பு சபையிலே இருக்கின்ற 5 நாடுகளில் பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா அதற்கு மாறாக இருக்கின்றார்கள். அந்த இடத்துல அந்த 3 நாடுகளும், குறிப்பாக அமெரிக்கா இந்த பிரேரணையை கொண்டு வந்த காரணத்தினால்தான், அதுவும் வெற்றி பெறக்கூடிய உறுப்பினர்களை திரட்டி அந்த அளவுக்கு அந்த நாடுகளை அவர்கள் வென்றெடுத்துத்தான் இந்த பிரேரணையை இப்பொழுது கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். சிலர் அந்த நேரத்திலே ஜெனீவாவிலே அமெரிக்காவுக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த பிரேரணை சர்வதேச விசாரணை இல்லை என்று சொன்னார்கள். அதே ஆட்கள் தான் இப்பொழுது இங்கே சர்வதேச விசாரணை வேண்டும் என்று ஏதோ கனவிலிருந்து மீண்டவர்கள் போல, தூக்கத்திலிருந்து மீண்டவர்கள் போல, அதனுடைய பின்னணி, அதனுடைய வரலாறு, அது என்ன நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதை தெளிவாக தெரியாமல் அவர்கள் இப்பொழுது எங்கள் மீது, தமிழரசு கட்சி மீது குற்றம் சுமத்துவதை போல, அது முடியாத காரியம். இந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும் எங்கள் மீது எவ்வளவு குற்றங்களை சுமத்தினார்கள். நாங்கள் மிக தெளிவாக பதிலளித்தோம். பல கோடி பணங்கள் செலவழிக்கப்பட்டன எங்களை தோற்கடிப்பதற்காக, தலைமையை மாற்றி அமைப்பதற்காக. நாங்கள் அதற்கு பதில் கொடுத்தோம் மிக தெளிவாக.